வருகிறது. 6ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் உங்களது உழைப்பு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சார் நான் இப்போ வேறு ஒரு ஜாபுக்காக காத்திருக்கிறேன், வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு அல்லது வேறு ஒரு வேலை வாய்ப்புங்கிறது ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை ஏமாற்றும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க? கன்னி ராசிக்காரர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இது நாள் வரை சனி பகவான் இவர்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருந்தது. ஆனால் இவர்களுக்கு அந்த ராஜயோகமா சார், யோகமே எங்களுக்கு இல்லையே சார், அப்புறம் எங்கேருந்து சார் ராஜயோகம் அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரர்கள் கேட்குறார்கள். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ராசியையும் குரு பார்த்ததே, குரு பார்வைன்னு எல்லாரும் சொன்னபோது கன்னிராசிக்காரர்கள்லாம் நாங்கள் ரொம்ப குஷியாக இருந்தோமே, ஆனால் ஏன் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவில்லை அப்படின்னு கோச்சார ரீதியாக பார்த்தால் 1.5 வருடமாக இவர்களுக்கு ராசியில் கேது பகவான் அமர்ந்திருந்தார். இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எல்லா விஷயத்தையும் சுருக்கிடுவார். ஷ்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா. அதனால் நிறைய கன்னிராசிக்காரர்கள், இவங்க ராசியாதிபதி புதன் எப்பொழுதுமே ஒரு மாதிரி பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமாகவும் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துபவர்களாகவும் எந்நேரமும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துபவர்களாகவும் இருக்கக்கூடிய இவர்கள் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன், ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறையா பேருக்கு இந்த காணொளியை காணக்கூடிய கன்னிராசி நபர்களுக்குன்னு கூட சொல்லலாம். நோய் சம்பந்தமான பாதிப்பு, குறிப்பாக தலை சம்பந்த பகுதியில் இஎன்டி ப்ராப்ளம்ஸு, ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, இது என்ன அலர்ஜின்னே தெரியாத அளவுக்கு புதுசாக ட்ரீட்மெண்ட்டு. இதனால் வயதை அனுசரித்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி நபர்களுக்கு லவ் ஃபெயிலியர், அதனால் ஒரு டிப்ரெஷன், வயதை மூத்த நபர்களுக்கு உறவுகள் கைவிட்டது, எதிர்பார்த்த இடங்களில் தோல்வி, ஏமாற்றம், யாரையோ நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ராசியில் கேதும் போது இந்த 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு திருமண உறவை குறிகாட்டக்கூடிய இடம். அப்போ அந்த 7ல் ராகு, இப்போலாம் அந்த புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்களே லிவிங் டுகெதர், இந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டது. ஃபஸ்ட்டு ஒரு ஆனந்தமாக போய் ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு, சார் அப்புறம் நான் ஏன் அப்படி போய் மாட்டிக்கிட்டேன்னு எனக்கே தெரியல சார், விட்டா போகிறோம் சார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் லாக் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இப்பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதுதான் அவர்களுடைய நிதர்சனமான உண்மை. இப்போ இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு சனி வருகிறது. இது கண்டச்சனி. கண்டச்சனினா இது பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுப்பது போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுக்காது. இந்த ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இவர்களுக்கு சனி பகவான் உள்ளே போகுது, ராகு பகவான் வெளியில் வருது. அப்போது ஒரு பெரிய டான் வெளியில் போகிறாரு, ஒரு சின்ன டான் உள்ளே வராரு. ஏன் இவர்கள் சின்ன டானுன்னா அதுக்கான விளக்கத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போது இன்னொரு டான் ராசியிலேருந்து கேது பகவான் வெளியில் போகிறார். இப்போ 2 டான் நகர்றாங்க. அப்போது 6ஆம் வீட்டில் ராகு இவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், அதுக்கு குரு பார்வை விழப்போகிறது. 6ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் உங்களது உழைப்பு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சார் நான் இப்போ வேறு ஒரு ஜாபுக்காக காத்திருக்கிறேன், வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு அல்லது வேறு ஒரு வேலை வாய்ப்புங்கிறது ஏற்படும். இந்த 7ல் இருக்கிற சனி உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை ஏமாற்றும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
முதல்ல குருவின் சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அப்போ என்ன பண்ணும், உங்களது இடம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போயிருப்பீங்க, கடைசியில் பார்த்தா அதில் அது இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லை, இதுக்கு ஈசி போட்டால் ப்ராப்ளம் வருது, இது அப்ரூவலுக்கு போனால் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும், இந்த டபுள் டாக்குமெண்ட், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஏமாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிறகு சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக ஒரு கோர்ஸுக்கு சேர்க்க போகிறேன், இல்லை புதுசாக ஒரு வரனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் யோசித்து நிதானமாக பயணிக்கணும். கடன் வாங்கும் பொழுது நம்ம எதுக்கு வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோன்னு அந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் அவன் ஒரு 100 கையெழுத்து நம்மகிட்ட வாங்குவான். அந்த 100 கையெழுத்தையும் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலேயே கடனே வாங்க மாட்டோம். அவ்வளவு காரணம் இருக்கும். கொஞ்சம் உஷாராக ஒரு பெரிய கடன் வாங்கும்போது ஒரு லீகல் பர்சன்ஸை வச்சு நீங்கள் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது புத்திசாலித்தனம். ஒரு சின்ன நோய் வந்தால் கூட அதனை நீங்கள் தாமதப்படுத்தாமல் அந்த ஆரம்பத்திலேயே போய் மருத்துவரை பார்ப்பது என்பது புத்திசாலித்தனம். சனி பகவான் ராசியை பார்ப்பதால் நாமவே நமது விஷயங்களை தாமதிக்காமல் இருப்பது. பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாமதம் செய்யாமல், அது ஒரு இன்சூரன்ஸ் கட்டணுமா உடனே கட்டிடுறது, ஒரு டேக்ஸ் கட்டணுமா உடனே கட்டிடுறது, எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஸ்பீடாக செயல்படுத்துவது நல்லது. சனி பகவான் 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பித்ருஸ்தானத்தை பார்ப்பதனால் வயதை அனுசரித்து தந்தையின் உடல்நிலையாக இருக்கலாம், தந்தையின் சொத்துக்களாக இருக்கலாம், அதன் மூலம் வர வேண்டிய சம்பத்துக்களாக இருக்கலாம், அல்லது பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது உங்களுக்கு தேவை. ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ராகு பகவான் ராசியை விட்டு வெளியே வர்றார். 7ஆம் இடம்ங்கிறது ஜோதிடத்தில் காரகத்துவ அடிப்படையில் முதலில் திருமணத்தை தான் கூறி காட்டுகிறது. ஸோ ஒரு வருடத்துக்கு நீங்கள் இப்போ திருமணத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மிகவும் கவனமாக, மிகவும் பத்திரமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். புதுசாக வரக்கூடிய வரனாக இருக்கலாம், அல்லது உங்களது காதல் திருமணமாக இருக்கலாம். இது எல்லா விஷயத்தையும் எந்த அளவுக்கு நீங்கள் சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ண முடியுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி. உடல்நிலையில் வேறு என்னென்ன பாதிப்புக்கு இருக்குது, இல்லை இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற அப்பர் ஸ்டமக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், தலை சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், தொடக்கத்திலேயே ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் போய் நாம் மருத்துவரை காண்பது. சரி, இப்போ தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை வேலையில் மாற்றம் அந்த மாதிரி ஏதாவது? வேலையில் மாற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 6ஆம் பாவத்தில் ராகு பகவான் வருவதனால் வெளிநாடு வேலை வாய்ப்பு கூட வரும். தொழிலில் மாற்றம்னா புதுசாக மாறிக்கிட்டு வேற ஒரு தொழிலுக்கு போக வேணாம். அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். எனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதில் ரொம்பவும் ரிஸ்க் எடுக்காமல் பயணிப்பது பெஸ்ட். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு படித்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அது வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, ஆர்ட் ஆஃப் டிலேயிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கோச்சுக்குவாங்க. அதை நான் டீசெண்டாக சொல்கிறேன். ப்ரொக்ராஸ்டினே என்னடா அது டிக்ஷனரியில் இல்லாத ஒரு வேர்டெல்லாம் பிடிச்சி இவர் ராசி பலன் சொல்கிறாரு எல்லாம் யோசிக்காதீங்க. டோன்ட் டிலே. எந்த ஒரு விஷயத்தையும் தாமதப்படுத்தாமல், கல்வியாக இருந்தாலும் இந்த நோட்ஸ் எழுதணுமா, அதான் ஃபோனில் இருக்குல்ல, அதை நம்ம அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சா அந்த ஃபோனே ஏதாவது ஒரு காரணத்தில் ஹேங் ஆகிடும். அப்புறம் அதை ஃப்ளாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதுவாக இருந்தாலும் டிலே பண்ணாமல் அப்பொழுதே முடிப்பது புத்திசாலித்தனம். சரி, இவங்களுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் இல்லை வழிபாடு? இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி வருவது, அன்னதானங்கள் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இவர்களுக்கு என்ன அன்னதானம் செய்ய முடியும், இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு என்ன அன்னதானம் செய்ய முடியும், இந்த காகத்துக்கு உணவு வைப்பது, பைரவருக்கு உணவு வைப்பது, இதெல்லாம் சனி பகவானுக்கு பிரீத்தி. நடைமுறை பரிகாரம்னு வரும்பொழுது கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தணும். ஒரு பிரதானமான ஒரு திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்கன்னா படியேறி போகணும். இந்த மாதிரி ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயமுமே சனி பகவானுக்கு பிரீத்தி. இதை மட்டும் அவர்கள் செய்தால் போரும்.
ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் பொழுது இந்த விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த மாதிரி மந்திரங்களை அவங்க ஜெபம் பண்ணலாம். தமிழ்லையும் பண்ணலாம், இல்லைன்னா வேற்று மொழியிலையும் பண்ணலாம். அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.